இல்லை இல்லை மக்கா, நான் தான் அவங்க நெல்லையில் பேசுகிறேன். நண்பர்கள், இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சத்யராஜ் சாருக்கும் அதே மாதிரி அவங்களோட பொண்ணுக்கும். இந்த பதிவு தயவு செய்து ஃபுல்லாக பாருங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம சத்யராஜ் சார் தெரியும், நடிகர் சத்யராஜ் அவரோட மகள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு சத்யராஜ் சார். என்னன்னா, அதாவது ஆடை கலாச்சாரம், அதுக்கப்புறம் கிளாமர், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க மகா சொன்னதுக்கு சத்யராஜ் சார் ஆமாம் இதெல்லாம் கரெக்டாக தான், தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஊரறிய நாடறிய தாலி கட்டி கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் 10 மாதம் தவம் இருந்து குழந்தை பெற்று அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வச்சு எவ்வளோ சடங்கு சம்பிரதாயம் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேருமே சத்யராஜ் சார் அவங்க பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கலாம். அதான் குழந்தை பெற்றுக்கலாம் தப்பாக கிடையாது. இந்த டெஸ்ட் டியூப் எப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கலாம், அது தப்பு கிடையாதுன்னு சொல்கிறார் ஐயா சத்யராஜ் சார் அவர்களே. நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான், கோயம்புத்தூர் மண்ணில் பிறந்த ஒரு மனிதர். நீங்கள் இப்படி தமிழ் கலாச்சாரத்தை சீரடு கெடுக்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கீங்க, நீங்களும் உங்கள் பொண்ணும். இது ரொம்ப தவறான ஒரு பதிவு. அதாவது இது தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. இது நீங்கள் பேசுறது தவறான விஷயம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடை, அப்புறம் கிளாமர், இதெல்லாம் கரெக்டு வர சொல்லியிருக்கீங்க. அதாவது நாட்டில் பாதி பேர் தப்பு பண்ணுறதுக்கு காரணமே இந்த சோசியல் மீடியாவும் இன்ஸ்டாகிராமும் தான். அதில் அசிங்கமாக பேசிக்கிட்டு ட்ரெஸ்ஸை அரைகுறையாக போட்டுக்கிட்டு பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு பெண் குழந்தை 2 வயசுலேருந்து 60 வயசு பாட்டி கிளவி வரைக்கும் அந்த ஒரு ரோட்டில் நடக்க விட மாட்டேங்காங்க. தவறான அந்த பிள்ளைகளை வாழ்க்கையை சீரழிச்சு போடுதாங்க. நீங்கள் இதில் வேறு பார்த்து கல்யாணம் முடிவுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கலாங்கிற மாதிரி தப்பான பதிவு பேசியிருக்கீங்களே. இது பெரிய தமிழ் சமூக சீரழிவு. சரியா? தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களான்னு தெரில. தமிழ்நாட்டு மக்கள் அவங்களோட பாரம்பரியம் கலாச்சாரம் என்றைக்கும் காக்கக்கூடியவங்க. அதை விட்டு நீங்கள் கல்யாணம் முடிக்கும் முன்னாடி குழந்தை பெற்றுக்கலாங்கிற மாதிரி விஷயத்தை பற்றி பேசாதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இப்படி நீங்கள் பேசலாம் என்ன தெரியுமா, நிறைய பசங்க வாழ்க்கை கெட்டு போகும், பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போகும். எத்தனை பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு விஷயங்கள் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு கடைசியில் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சரி, இதுதான் நடக்க போகுது. நீங்கள் இன்னொருத்தரோட கொள்கையை வேற பின்பற்றி பேசுறீங்க. அது எனக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படின்னு பேசிட்டு போங்க. ஐயா, மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த சத்யராஜ் சாருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சத்யராஜ் சார், நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் என் வீடியோ நான் பேசுகிறது. சரியா? அதை விட்டு நீங்கள் தேவையில்லாமல் கருத்து சுதந்திரங்கிற பேரில் என்னத்தெல்லாமோ கண்டதெல்லாம் சொல்லி வச்சு அந்த மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசாதீங்க. தமிழ் மக்கள் என்றைக்குமே நல்ல அறிவு உள்ளவர்கள், சிந்தனை உள்ளவர்கள். சரியா? அதனால் தமிழ் கலாச்சாரத்தை யாரும் மாற்ற முடியாது. சரியா? அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து இருந்தால் அந்த வார்த்தையவே விட்டுருங்க. நானும் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்க அன்பு சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் 60 48 சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.